Question number 23. Let C be the semicircle z is equal to 2 e power I theta, where theta lies between 0 and pi. Integral over c z plus 2 divided by z dz is option A 2 pi I plus 4, option B 2 pi I minus 4, option C pi I minus 4, option D pi I plus 4. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க நேரா போட்டு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் B 2 pi I minus 4 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். கொடுத்துட்டதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். என்ன கொடுத்துட்டாங்க நமக்கு z is equal to 2 e power I theta. அப்ப f of z ன்றதை எப்படி எழுதிக்கலாம்? f of z ன்றது நமக்கு z plus 2 divided by z ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம கொஸ்டின்ல பாருங்க, கொஸ்டின்ல நமக்கு f of z ன்றது எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா z plus 2 divided by z ன்னு கொடுத்துட்டாங்க. and z வேல்யூ நமக்கு 2 e power I theta. அப்ப நமக்கு z is equal to 2 e power I theta ன்னு எடுத்துட்டு f of z ன்றதை எப்படி எழுதிக்கலாம்? z plus 2 divided by z. இப்போ z இருக்கிறதுல நான் வந்து 2 e power I theta வை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப z க்கு பதிலா 2 e power I theta plus 2 divided by 2 e power I theta. திருப்பி z நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். இந்த z டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது z in terms of theta ல இருக்கிறதுனால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 e power x அதே e power x வந்துரும். திருப்பி e power I theta ல நமக்கு theta டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு I கிடைக்கும். அப்ப 2i into e power I theta into d theta. அப்ப இந்த ஃபார்முலால நம்ம போடலாம். இந்த இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம எழுதிக்கலாம். integral over c f of z dz is equal to and லிமிட் இங்க கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? theta lies between 0 and pi. அப்ப லிமிட் நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? 0 to pi ன்னு கொடுத்துக்கலாம். f of z க்கு பதிலா நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? இங்க f of z of theta into z dash of theta into d theta. அதாவது நான் இங்க போட்டுக்கேன், என்ன போட்டுக்கேன்? f of z க்கு பதிலா இந்த ஆன்சர், dz க்கு பதிலா இந்த ஆன்சர். அதாவது f of z into dz க்கு இந்த ஃபார்முலா, f of z into dz. சோ f of z க்கு நான் வந்து 2 e power I theta plus 2 divided by 2 e power I theta போட்டேன். இப்போ அடுத்தது அதே வந்து dz க்கு என்ன போட்டுக்கலாம்? 2i e power I theta into d theta போட்டுக்கலாம். இப்போ இந்த இதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. போட்டதுக்கு அப்புறம் இந்த 2 கேன்சல் ஆயிடும். இந்த 2 கேன்சல் ஆகுது. e power I theta கேன்சல் ஆகும். இப்போ i ஆல உள்ள மல்டிப்ளை பண்றேன். 2 வெளில எடுக்கும்போது i ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது i e power I theta plus i into d theta. இப்போ இத இன்டகிரேட் பண்றேன். e power I theta divided by i n கிடைக்கும். அப்ப இதோட இன்டர்வல் வேல்யூ பாத்தீங்கன்னா 2 integral e power I theta, இதுக்கு மட்டும் நமக்கு i power I theta க்கு e power I theta divided by i n கிடைக்கும் plus i into d theta க்கு i theta ன்னு கிடைக்கும். இப்போ லிமிட் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க? 0 to pi ன்னு கொடுத்தாங்க. இந்த i நமக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப e power I theta plus i theta, அப்ப லிமிட் pi, லோயர் லிமிட் 0. எங்க theta இருக்கோ அங்க pi சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். e power I pi plus i pi minus e power 0 plus 0. இப்போ e power I pi வேல்யூ நமக்கு தெரியும். என்ன ஆன்சர் வரும்? -1 plus i pi minus 1. சோ உள்ள வந்து -1. இந்த ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா 2 into உள்ள -1 plus i pi minus 1. இந்த i power e power 0 க்கு 1 and e power minus i pi க்கு -1. சோ -1 இங்க ஒரு minus of plus 1 வேல்யூ -1. அப்படி போடும்போது ரெண்டு -1 வேல்யூ சேர்ந்து உள்ள எப்படி இருக்கும் நமக்கு? equal to 2 into உள்ள -2 plus i pi ன்னு இருக்கும். அப்ப -4 plus 2 pi i ன்றது தான் ஆன்சர். சோ இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். அப்ப ஆன்சர் நமக்கு -4 plus 2 pi i. அப்ப இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் B ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 2 pi i minus 4 ன்றது தான் கரெக்ட் ஆன்சர்.